எப்போ கர்மா கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. என்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணமே இல்லை, ஒருத்தர் வராரு, வா பிஸ்னஸ் பண்ணுவோன்னு கூப்பிடுறாரு. சரி வாங்க பண்ணலான்னு சொல்லிட்டு, நீ ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண வேணா, நீ வேலை மட்டும் பாரு, உனக்கு மாதம் 50% கொடுத்துட்றேன்றாரு. நானும் வேலை பார்த்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எடுத்து மாதம் இவ்வளோ வருமானம் எல்லாம் பண்ணி கொடுத்தா அவர் எனக்கு ₹1 கூட கொடுக்கவே இல்லை. மாதம் ஃபுல்லாக என்னை ஏமாத்திட்டார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நான் அவரை மன்னிச்சிட்டேன். சரி இவர் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ அவர் கோடீஸ்வரன் ஆகிட்டேன்னு அவர் நினைக்கலாம். ஆனால் நான் என்னோட நோக்கம் உண்மையாக இருந்தது இல்லை, நான் உண்மையாக இருந்தேன்ல அவருக்கு. இப்போ நான் வீட்டுக்கு எப்பெல்லாம் போய் உட்காந்து இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன்னா நீங்கள் செத்தீங்க. நான் கேட்டேனா பிஸ்னஸ் பண்ணலான்னு? நான் இப்போ இங்கே கோசமாக இருக்கேன். நான் ஒன்றுமே நானே ஒரு மெட்டல் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். கோசம்னா ஏதாவது ஞானி மாதிரி நான் ஒரு லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். நானே வாழ்க்கையில் வாழ்றதுக்கு வழி தெரியாமல் தெரிஞ்சுட்டு நீ உட்காந்து நீ என்ன பண்ணுற, வா பிஸ்னஸ் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். சரி ஓகே, நீ சொன்னதை சொன்ன, காப்பாத்தினியா? அப்போ இவன் பேசுறான்ல, இப்படி பண்ணிட்டானே, இவன் இப்படி பண்ணிட்டான், வாய் திறந்து பேசுறாலும் மன ரீதியாக பேசுறான் தானே. பேசும்போது இதுதான் பிரபஞ்சம் கேட்குது. இது முறையிடுறான், பேசுறான்றப்போ புலம்புறான்றப்போ முறையிடுறான்றப்ப அதை அனலைஸ் பண்ணி என்ன நடந்ததுன்னு பார்க்கும். தர்மத்தில் நடந்திருந்ததுன்னா இவனை கண்டுக்காது, அதர்மத்தில் நடந்திருந்ததுன்னா உங்களை செஞ்சிடும். ஒன்று அப்போ செய்யும், இல்லை அடுத்த வாரம் செய்யும், இல்லை அடுத்த மாதம் செய்யும். புண்ணிய கணக்குலாம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் பார்த்து செய்யும். காலி ஆயிடுச்சுன்னா வச்சு செய்யும்.